பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, அழைக்கப்பட்டவர்களை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் 48வது வசனத்தை பார்ப்போம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போ இதில் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, அழைக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த வார்த்தை நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிற அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களை தேவன் அழைக்கப்பட்டவர்களாக நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறார். இந்த அழைக்கப்பட்டவர்கள் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அழைக்கப்பட்டவர்களை வச்சு ரோமர் 8வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை பார்ப்போம். நம்ம எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ இந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகளை பற்றி பார்க்கக்கூடியது தேவன் ஏற்கனவே அப்போ இந்த வசனத்தின்படி அவரை விசுவாசிக்கிறவர்கள் இன்னார் என்று தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலரில் 15வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை பார்ப்போம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. வசனம் என்னத்தை சொல்லுவதுன்னா, உலக தோற்றத்தில் முதல் தேவனுக்கு அவ்வளவு கிரியைகள் தேவனுக்கு என்னதான் ஆதி முதல் அந்தமுள்ள காரியங்கள் தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. அதற்கு ஒரு இணையான ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். வெளிப்பாடில் 13வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்ப்போம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்தில் எப்பொழுது ஆதாமேவாள் பாவத்துக்குட்பட்டாங்களோ அப்போவுமே அந்த ஆட்டுக்குட்டியானது என்னது அடிக்கப்பட்டது ஆயிட்டு. வெளிப்பாடு 17வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்ப்போம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை பார்க்கும் பொழுது தேவனுக்கு ஆதிமல் தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் இன்னார் என்று தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவி அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 8வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம ரீட் பண்ணுவோம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்ம பார்க்கும் பொழுது அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அதாவது தேவன் சொல்ல அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இதுதான் நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம். நம்ம எப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ அந்த நேரமே நம்மளுடைய விசுவாசம் அவருடைய சாயலை நம்ம அடைந்து விட்டோம் என்கிற விசுவாசம். அப்போ அவருடைய சாயல் என்னது, அந்த சாயல் என்னது அப்படி நம்ம பார்க்கும் பொழுது 2 தெசலோனிக்கரில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம பார்ப்போம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைதல் ரட்சிப்பு. அப்போ சில 13வது அதிகாரத்தில் 48வது வசனத்தை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அப்போ அவரை விசுவாசித்தவர்கள், அவரை தேவன் சொல்ல அழைக்கப்பட்ட பிள்ளைகள் அவரை விசுவாசிக்கிறவர்கள். என்னுடைய பாவத்திற்கென்று அவர் மரித்திருக்கிறார், அவருடைய நீதியாகிய அவருடைய நீதி எனக்கு தந்திருக்கிறார். அதை நம்ம பார்த்தோம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நம்ம பார்த்தோம். அந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு தந்திருக்கிறார். பரலோக 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா தந்திருக்கிறார். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. யார் அவரை விசுவாசிக்கிறவர்கள், யார் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த சாயலை அடைகிறவர்களாக இருக்கிறார்கள்? வசனத்தின்படி குமாரனுடைய சாயலை அடைகிறவர்களாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடைகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார். அப்போ அந்த ரட்சிப்பு அப்போ யார் வெளிப்பாட்டில் நம்ம பார்த்துருக்குறோம். 13வது அதிகாரம் 8வது வசனம், 17வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்த்துருக்குறோம்.
உலக தோற்றம் முதலே தேவனுக்கு தெரிந்திருக்கிறது. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்கள் என்று. அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள், அதாவது விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எந்த சாயல் அடைகிறவர்களாக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அடைகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகிமை எப்படி அவர்கள் அடைகிறார்கள்? கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நம்ம பார்ப்போம். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ எதை தேவன் அடையாளப்படுத்தக்கூடாதுன்னா கொடுக்கிறார்னா 2 தெசலோனிக்கர் 2:14 நம்ம பார்த்தோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக அந்த ரட்சிப்புக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவனுடைய அந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் சொல்கிறார், அதற்கு இயேசு கிறிஸ்து மகிமை அடையும் பொருட்டாக அந்த ரட்சிப்புக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமா? அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள்ள எப்படி பூரணப்படுகுதான்? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நம்மளுக்கு உள்வந்து அந்த சாயலை நம்மளுக்குள்ளேருந்து வெளிப்படுத்துகிறார். அதாவது கிறிஸ்துவானவர் இந்த கொலோசியரில் அடையாளப்படுத்துறது கிறிஸ்துங்கிறது பரிசுத்தாவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உள்ள வந்து அவர் எனக்குள் அந்த சாயலை பூரணப்படுத்துகிறார். அப்போ என்னுடைய சரீரமானது 1 கொரிந்தியர் 15:50 வசனத்தின்படி மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது கிடையாது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 50வது வசனம் சொல்லுது, மாமிசமும் இரத்தமும் எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படி தேவனுடைய ராஜ்யத்தை அடையணும்னா தேவன் சொல்கிறார் 54வது வசனத்தில், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்போ என்னுடைய சரீரமானது மாமிசம் இரத்தம், இந்த சரீரமானது தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியாது. இது அழியக்கூடியதாக இருக்கிறது. அந்த ஜீவனான அந்த இரத்தமானது சாவுக்கு இது என்ன பண்ண வேண்டியிருக்குதா? இந்த சாவுக்கு ஏதுவாக சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் என்ன ஆகுது? ஜெயமாக விழுங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தன்மை நம்ம அழைக்கப்பட்டவர்கள் வச்சு பார்த்துட்ருக்குறோம். இந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தங்கள் தேவனை அவருடைய குமாரனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் குமாரனுடைய சாயலை அடைகிறவர்களாக இருக்கிறார்கள். எந்த சாயல்? இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை அடையும் பொருட்டாக அந்த ரட்சிப்புக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு நம்மளுக்குள்ள பூரணப்படுகிற விதம் கொலோசியர் 1:27 வசனத்தின்படி அது நம்மளுக்குள் பூரணப்படுகிறது. அப்போ அது அது ஏன் உள்ள அவர் வந்து வர வேண்டியது இருக்குதானா, அவர் உள்ளே வந்து நம்மளுடைய உள்ளையும் சுத்தப்படுத்தி வெளியிலையும், அப்போ மகிமைக்கு மேலொரு மகிமையும் அடையும். அந்த மகிமையானவராகிய அந்த கிறிஸ்துவாகிய அந்த வசனத்தின்படி பரிசுத்தாவி, அந்த பரிசுத்தாவி எனக்கு உள்ள சுத்தப்படுத்தி அப்படி என்னுடைய வெளியில் நான் பாத்திரத்தை சுத்தப்படுத்தி அப்படி நான் குமாரனுடைய சாயலை அடையும்படியாக இருக்குது. அப்போ ஏன் இதை அடைய வேண்டியதாக இருக்குது? ஏன் அவர் உள்ளே வர வேண்டியதாக இருக்குதுன்னா, இந்த மாமிசமும் இந்த ரத்தம் எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இந்த மாமிசமும் ரத்தமும் அவருடைய மாமிசமாகவும் அவருடைய ஜீவனாகவும் மாற வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம பிரயாசப்பட வேண்டியிருக்குது. அப்போது அப்படியானா மாமிசமும் இரத்தம் எதாக வேண்டியது? அவருடைய ஜீவன் நம்மளுக்குள்ளால் வரணும், அவருடைய மாமிசம் நம்மளுக்குள்ளால் பூரணப்படணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே ஜீவாப்பம் அப்படிங்கிற. அப்போ அந்த ஜீவன் கூட்டல் அப்பம் என்கிற அந்த ஜீவன் எனக்குள்ளால் பூரணப்படுது, அந்த மாமிசம் எனக்குள்ளால் பூரணப்படுது. அவருடைய சாயலை நான் அடைகிறேன். பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள் வந்து வாசம் பண்ணி இது எல்லாம் எனக்குள்ளால் என்னை பூரணப்படுத்துகிற இந்த பூரணமாக்கப்பட்ட சபை தேவன் சொல்கிறார். அப்போஸ்தலர் 13:48 இதை தான் அங்கே சொல்கிறார், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள். அப்போஸ்தலர் 13:48 நம்ம பார்த்த வசனத்தின் சொல்லுது. அந்த வசனம் நம்மளுக்கு அடையாளப்படுத்துகிறது. என்ன சொல்லுதுன்னா, அவரை விசுவாசிக்கிறவர்கள், அதாவது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போ எவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், காரணம் உலக தோற்றம் முதலே தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. இவர்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் ரோமர் 8வது அதிகாரத்தில் 30வது வசனம் நம்மளுக்கு அடையாளப்படுத்தக்கூடியது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். குமாரனுடைய சாயலை அவர்களுக்குள் பூரணப்படுத்தி இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு,
ரோமர் 8:28 வசனத்தில் சொல்கிறாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ அப்படி நம்ம அழைத்த தேவன், நம்மளை அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு சகலம் எப்படி இருக்குதா? நன்மைக்கு ஏதுவாக தான் நம்மளுக்கு இருக்குது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம். அப்போ உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்ம பார்த்துற, யார் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வார்கள், யார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தேவனுக்கு இந்த உலக தோற்றம் முதலே தேவனுக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 15:18 கொடுத்துருக்க வசனத்தின்படி. அதன்படி அப்போ அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்ம எந்த சாயல் அடைய போகிறோமா? குமாரனுடைய சாயலை நம்ம அடைப்போம். குமாரனுடைய சாயலை அடையணும்னா எனக்குள்ளால் யார் வர வேண்டியிருக்குது? பரிசுத்த ஆவியானவராகிய அந்த கிறிஸ்து. அந்த கொலோசியர் 1:27 படி அவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டியது. அந்த மகிமையானவராகி அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளால் வரணும். அவர் என்னை நம்ம மகிமையின் மேல் நான் மகிமை அடையும்படியாக நடந்துக்கிட்டேன். இப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட இந்த அதாவது இந்த வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டை பார்க்கும்போது இவங்க எப்படியா உலக தோற்றம் முதலே தேவனுக்கு தெரிந்துட்டு யார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்கள், யார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற வசனம் நம்மளுக்கு இதை அடையாளப்படுத்துகிறது. தேவன் இந்த பிள்ளைகளை தேவனுக்கு எல்லாமே தெரிந்திருக்குது. ஆதி முதல் அந்தமும் தெரிந்திருக்குது. இவங்க அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள், அதாவது இந்த சரீரத்தை அவர்கள் மகிமையடை ஒப்பு கொடுக்கிறவர்கள். இந்த பாவ சரீரத்தை, அதாவது குமாரனுடைய அதாவது விசுவாசிக்கிறவர்கள் யார்? இந்த சரீரத்தை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு மறுரூபத்தன்மைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள் விசுவாசிகள். அப்போ தேவன் அவங்கள சொல்கிறாரு 30வது வசனத்தில், ரோமர் 8:30, இந்த முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் அழைத்துக்கிறாரு. அழைத்து அவர்களை நீதிமான்களாக்குகிறாரு. நீதிமான்களாக மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ எல்லாமே அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் இன்னார் என்று தேவனுக்கு தம்முடைய எல்லாமே தெரிந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. க்ளோரி டு காட்.